உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் 11, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம். எனவே வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். சப்தமி திதி இன்றிரவு 11:09 வரை இருக்கும். அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நவம்பர் 12 இரவு 10:58 வரை தொடரும். பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு மாலை 6:18 வரை இருக்கும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 12 மாலை 6:35 வரை தொடரும். சுப யோகம் இன்று காலை 9:44 வரை இருக்கும். அதன் பிறகு சுக்ல யோகம் தொடங்கி நவம்பர் 12 காலை 8:02 வரை தொடரும். இராகு காலம் மதியம் 2:55 முதல் 4:17 வரை. யமகண்ட காலம் காலை 9:26 முதல் 10:48 வரை. குளிகை காலம் மதியம் 12:10 முதல் 1:33 வரை. துர்முகூர்த்த காலம் காலை 8:53 முதல் 9:37 வரை மற்றும் இரவு 10:52 முதல் 11:45 வரை. பிரம்ம முகூர்த்தம் காலை 5:06 முதல் 5:54 வரை. அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை. அமிர்த காலம் மதியம் 12:01 முதல் 1:35 வரை இருக்கும். வர்த்தமான் யோகம் இன்று மாலை 6:18 வரை இருக்கும். அதன் பிறகு ஆனந்த யோகம் தொடங்கும். சூரிய உதயம் காலை 6:42 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39 சந்திர உதயம் இரவு 11:36 சந்திர அஸ்தமனம் மதியம் 12:25 சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கடக ராசியில் இருப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைய அதிர்ஷ்ட எண் 9. எனவே வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 11 நவம்பர் 2025 செவ்வாய். இன்றைக்கு உங்களுடைய நாள் வேலைப்பளு நிறைந்ததாக கூட இருக்கும். ஆனால் அந்த வேலையிலும் மனசோர்வோ கோபமோ மிக்க நடவடிக்கைகளை செய்யாதீர்கள். சக்தி வாய்ந்த பணிவும் நேர்மறை சிந்தனையும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். நினைவில் வையுங்கள், மாற்றமே வாழ்க்கையின் நிலையான விதி. அதனால் இன்று வரும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய வழிகளையும் அனுபவங்களையும் தரும். மன அமைதியை உங்கள் வீட்டில் கொண்டு வருங்கள். அன்புள்ளவர்களுடன் செலவிடும் நேரம் உங்களுக்கு உணர்ச்சி சார்ந்த சமநிலையையும் உற்சாகத்தையும் தரும். பணியிடத்தில் யோசித்த ராஜா தந்திரங்களுடன் நடந்து கொள்ளுங்கள். இது உங்கள் பொறுப்புகளை சுலபமாக்கும். இன்று சில நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு ஊக்கத்தாயிருக்கும். அதே நேரம் பழைய தொடர்புகள் புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகளை திறக்கும். உங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் விரும்பி செய்யும் பணிகளில் செலுத்துங்கள். ஏனெனில் வெற்றி உலகிற்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும். தோல்வி உங்கள் வாழ்க்கையை சிரமங்களோடு அறிமுகப்படுத்தும். இன்று நீங்கள் உங்கள் திறமையையும் செயல்திறனையும் வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பு காணலாம். இது வீட்டிலும் சமூகத்திலும் உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் உயர்த்தும். பயண வாய்ப்புகள் சில இருக்கலாம். ஆனால் எந்த முடிவையும் தீவிரமாக ஆராய்ந்த பிறகே எடுக்குங்கள். நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனெனில் தவறான முதலீடு அல்லது தேவையற்ற செலவுகள் நஷ்டத்தை குறிக்கலாம். இன்றைக்கு உங்கள் மனதில் சிறு குழப்பம் அல்லது அமைதியின்மை தோன்றலாம். ஆனால் அதில் கவலைப்படாதீர்கள். நுட்பமான திட்டமிடலும் கவனமான நடைமுறையும் எல்லா பணிகளையும் சீராக முடிக்க உதவும். வேலை செய்யும் போது சிறிய தவறுகள் பெரிய விளைவுகளை உருவாக்காமல் இருப்பதை கவனியுங்கள். உறவுகளின் தொடர்புகள் தற்போது படிப்படியாக மேம்படும். ஆனால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். வாழ்க்கையில் சிறிய நேர்மறை மாற்றங்களை செய்ய முயற்சியுங்கள். ஒரு குறும்பயணம், சுய பராமரிப்பு அல்லது மனதிற்கான ஓய்வு உங்களை புதுப்பிக்கும். ஆரோக்கியம் நிலையானதாக இருக்கும். குடும்ப சூழலும் மகிழ்ச்சியுடன் பரிமாறும். பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தோன்றும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்தையும் தன்னம்பிக்கையையும் உயர்த்தும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பழைய கருத்து வேறுபாடுகள் நெறிமுறைப்படி தீரும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வேலைப்பளுவை உயர்த்தும். ஆனால் உங்கள் வேலைகள் முன்னேற தொடங்கும். பிரமோஸ்தை சிலருக்கு பதவி உயர்வு அல்லது அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நேரத்தை நுட்பமாக பயன்படுத்தி முடிவுகளை சிந்தித்து எடுத்தால் நாள் உங்கள் சாதனைகளுக்கு சாதகமாக அமையும்.
குடும்ப வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், ஆனால் காதல் உறவுகள் நிலைத்திருக்கும். கடுமையான உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் முன்னேற்றத்திற்கும் லாபத்திற்கும் முக்கியமான துணையாக அமையும். இன்று அரசியல், சமூகப் பணிகளில் ஈடுபட்டவர்கள் பல முக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களையும் தலைமை திறனையும் வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்கள் தோளில் சேரும். மேலும் சிக்கலான சூழ்நிலைகளில் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் அனுபவம் பிரகாசிக்கும். இருப்பினும் சிலர் உங்கள் முன்னேற்றத்தால் சவால்கள் உருவாக்க முயலலாம் என்பதால் பொறுமையும் விவேகமும் முக்கியம். பிறரின் பேச்சில் சிக்காமல் உங்கள் இலக்குகளின் மீது கவனம் செலுத்துங்கள். அதுவே உங்கள் உண்மையான பலம். அண்டை வீட்டாருடன் சிறிய மோதலை தவிர்க்க முயற்சியுங்கள். இல்லையெனில் தேவையற்ற போன்ற மன அழுத்தம் ஏற்படும். இக்காதல் வாழ்க்கையில் இன்றது சிறப்பான தருணங்கள் உங்கள் கண் காத்திருக்கின்றன. காதலர்களோடு இனிமையான தருணங்களை பகிர்ந்து பழைய உறவுகளில் புதிய உற்சாகம் பிறக்கும். புதிய உறவுகளை தொடங்க நினைத்தால் இன்றைக்கு அது தொடங்குவதற்கான நல்ல அடிப்படை தரும். உங்களை சோர்வடைய செய்த உறவுகளிலிருந்து மனம் விடுபட்டு உங்கள் வாழ்க்கையை வலிமையாக்கிய உறவுகளை நோக்கி முன்னேற விரும்பும் நேரம் இது. வீட்டின் பழுது பராமரிப்பு அல்லது அலங்காரம் இன்று உங்கள் கவனத்தில் இருக்கும். இது குடும்ப சூழலுக்கும் புதிய பொலிவையும் அமைதியையும் தரும். உள்ளே பதுக்கிய மனநிலைகளை வெளிப்படுத்துங்கள். அன்பு மற்றும் நம்பிக்கையுடன் உரையாடுவது உண்மையான காதலையும் உறவுகளையும் பலப்படுத்தும். குழந்தைகள் தொடர்பான சில கவலைகள் தோன்றலாம், ஆனால் பொறுமையும் புரிதலும் அவற்றை சமாளிக்க உதவும். உங்கள் அன்றாட பரபரப்பிலிருந்து சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்களுக்குள் உண்மையான அக்கறையுள்ளவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். ஒன்றோடு உங்கள் தனது நெஞ்சத்தை நெருங்கிய கவர்ச்சியால் உங்களுடன் இணைப்பார். இதன் மூலம் உங்கள் உறவின் ஆழமும் உற்சாகமும் அதிகரிக்கும். புதிய உறவுகளை தொடங்குவதோ அல்லது பழைய உறவுகளில் புதுமை மற்றும் அரவணைப்பை கொண்டு வருவதோ இன்று சிறந்த நாளாகும். தொழில் அல்லது படைப்பாற்றல் துறையில் சூழலால் அல்லது கலைப்பணி உங்களை ஈர்க்கலாம். உங்கள் கனவுகளை நனவாக்க எப்போதும் தயங்காதீர்கள். வீட்டின் பராமரிப்பு, பழுது பார்க்குதல் அல்லது அலங்காரம் போன்ற பணிகளிலும் கவனம் செலுத்துவது பலனளிக்கும். கல்வியாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த நேரம் மன நிம்மதியையும் திருப்தியையும் தரும். இன்று உங்கள் முன்னுரிமைகள் உங்களை பரபரப்பாக வைத்தாலும் சில தருணங்களை உங்கள் தனிப்பட்ட மனநிலையில் செலவிடுங்கள். இது உங்கள் மனதை புத்துணர்ச்சியடையச் செய்து படைப்பாற்றலை புதிய திசைக்கு வழிநடத்தும். நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர் இன்று உங்கள் உதவிக்கு முன்னிலை வகிப்பார். இது உங்கள் தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் உயர்த்தும். தோல்வியை அனுபவித்தே நமது வெற்றியின் உண்மையான மதிப்பு புரியும். அதனால் உங்கள் பலவீனங்களில் கவலைப்படாமல் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். அதுவே உங்கள் மிகப்பெரிய சக்தியாக அமையும். இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் கொண்டு வருவதற்கு உகந்தது. உங்கள் திட்டங்கள் துல்லியமாக செயல்படும். வார்த்தைகளின் தாக்கம் உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைக்கும். முன்பே செய்த முதலீடுகள், சொத்துக்கள் அல்லது திட்டங்களில் இருந்து எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும். இருப்பினும் புதிய அறிமுகங்கள் அல்லது நண்பர்கள் குழுக்களை உடனடியாக நம்பாமல் எச்சரிக்கையுடன் அணுகுவது புத்திசாலித்தனமாக இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் கூடுதல் கவனம், கடின உழைப்பு, ஒருமித்த மனப்பாங்கு செலுத்த வேண்டியிருக்கும். அதே நேரம் ஊடகம், டிஜிட்டல் தளங்கள் மற்றும் ஆன்லைன் செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம். புதிய வாய்ப்புகளை அணுகி அதை நடைமுறையாக்குவது உங்கள் வெற்றியின் பாதையை நிலைநாட்டும். பணியிடத்தில் பொதுமக்களுடன் பழகும்போது அல்லது முக்கிய ஆவணங்களை கையாளும் போது கவனம் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெப்பம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக தலைவலி போன்ற சிறிய தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால் உங்கள் அன்றாட பழக்க வழக்கத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். லேசான மற்றும் சத்தான உணவையும் போதுமான தண்ணீரையும் உறுதி செய்யுங்கள். எந்த சவாலையும் சந்தித்தாலும் உங்கள் தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் நிலையான மனநிலை அத்தனை தடைகளை எளிதாக்கும் மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இன்று, அதாவது 11 நவம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய 4 முக்கிய பணிகளும் செய்யக்கூடாத 4 முக்கிய பணிகளும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் அல்லது செந்நிற பூக்கள் மற்றும் செந்தூரம் சாற்றி வழிபடுங்கள்.
இது செவ்வாய் தோஷத்தை சாந்தப்படுத்தி வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் நீக்கும். இந்த நாள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பதற்கு மிகவும் உகந்தது. இரண்டாவது, அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 மதியம் 12:32 முக்கிய பணிகளை தொடங்குங்கள். இந்த நேரத்தில் சூரியனின் நிலை மிகவும் வலுவாக இருப்பதால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்று நீங்கள் இந்த முகூர்த்தத்தில் புதிய வேலை, வணிக ஒப்பந்தம் அல்லது முதலீட்டை தொடங்கினால் நீண்டகால பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மூன்றாவது, குடும்பம் மற்றும் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுங்கள். சந்திரன் இன்று கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது தாய்மை, உணர்வுகள் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தின் அடையாளமாகும். எனவே இந்த நாள் உங்கள் வீடு, குடும்பம் மற்றும் பெற்றோர் மீது உங்கள் அர்ப்பணிப்பை காட்டுவதற்கு உகந்ததாகும். இது மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண உதவும். நான்காவது, தர்ம காரியங்கள் அல்லது தானம் செய்யுங்கள். கிருஷ்ணபட்ச சப்தமி மற்றும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் தானம் மிகுந்த புண்ணியத்தை தருவதாக கருதப்படுகிறது. இன்று ஏழை ஒருவருக்கு அன்னதானம், வஸ்திர தானம் அல்லது தீபதானம் செய்யுங்கள். இது எதிர்மறை கிரகங்களின் தாக்கத்தை குறைத்து வீட்டில் சுக சமிருத்தி அதிகரிக்கும். இன்று என்ன செய்யக்கூடாது? ஒரு ராகு காலத்தில் மதியம் 2:55 மாலை 4:17 புதிய வேலை அல்லது முதலீட்டை தொடங்காதீர்கள். இந்த நேரத்தில் ராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் நிலையற்ற தன்மையையும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளால் பொருளாதார இழப்பு அல்லது தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக வணிக பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். இரண்டாவது, யாருடனும் வாக்குவாதம் அல்லது சண்டையிட வேண்டாம். செவ்வாய்க்கிழமைக்கு உரிய கிரகம் செவ்வாய் ஆகும். இது கோபம் மற்றும் ஆவேசத்துடன் தொடர்புடையது. இன்று கோபத்தில் எடுக்கப்படும் எந்த முடிவும் பிற்காலத்தில் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம். நிதானமான மொழியையும் பொறுமையையும் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் தேவையற்ற சண்டைகளிலிருந்து தப்பிக்கலாம். மூன்றாவது, குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு பணம் கடன் கொடுக்க வேண்டாம். கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் உணர்வுகள் அதிகமாகும். இதனால் நீங்கள் அனுதாபத்தின் காரணமாக ஒருவருக்கு பொருளாதார உதவி செய்ய நினைக்கலாம். ஆனால் இன்று கடன் கொடுப்பதால் அது திரும்ப வருவதில் தாமதம் அல்லது சிரமம் ஏற்படலாம். 4ஆம் இரவில் பயணம் அல்லது புதிய வேலையை தொடங்க வேண்டாம். இன்று இரவு 10:52 11:45 துர்முகூர்த்தம் உள்ளது. இது எந்த ஒரு சுப காரியத்திற்கும் உகந்ததாக கருதப்படவில்லை. இந்த நேரத்தில் பயணத்தை தொடங்குவது அல்ல பாஸ்வாதம் புதிய திட்டத்தை தொடங்குவது தோல்வி அல்லது தடையை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய நாள் நிதி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வெவ்வேறு தன்மைகளை கொண்டதாகவும் இருக்கும். பஞ்சாங்கத்தின்படி மார்கழி மாத கிருஷ்ணபட்ச சப்தமி திதி மற்றும் கடக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று உணர்வுகளின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் நிதி விஷயங்களில் உணர்திறன் அதிகரிக்கும். நீங்கள் அன்பானவர் ஒருவருக்காகவோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காகவோ செலவு செய்யலாம். ஆனால் இது பிற்காலத்தில் சமநிலையின்மையை கொண்டு வரலாம். எனவே இன்று முதலீடு அல்லது கடன் தொடர்பான எந்த முடிவையும் நன்கு யோசித்த பிறகே எடுக்கவும். காலை நேரம் சுப யோகத்தின் தாக்கத்தில் இருக்குமோ, இதனால் நிதி பரிவர்த்தனைகள் அல்லது பழைய கடன்களை வசூலிப்பதற்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். அதே சமயம் மதியத்திற்கு பிறகு சுக்ல யோகம் தொடங்குவதும் நிதி முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை காட்டுகிறது. நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் பழைய தொடர்பு ஒன்றின் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம். இருப்பினும் ராகு காலத்தில் 2:55 மாலை 4:17 எந்த ஒரு நிதி அல்லது வணிகப் பணிகளையும் தொடங்க வேண்டாம். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் குழப்பம் அல்லது தவறான முடிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கார்த்திகை மாதம் மற்றும் செவ்வாய்க்கிழமையின் சேர்க்கை ஆற்றல் மற்றும் கடின உழைப்பின் ஓயகமாகவும் இன்று உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். எனவே பண வரவிற்காக நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் போனஸ், ஊக்கத்தொகை அல்லது பழைய நிலுவைத் தொகை கிடைப்பதற்கான அறிகுறியாக உள்ளது. அதே சமயம் வணிகர்களுக்கு மதியத்திற்கு பிறகு திடீர் லாபம் அல்லது எதிர்பாராத ஆற்றல் கிடைக்க வாய்ப்புள்ளது. சர்வார்த்த சித்தி யோகம் மாலை 6:18 குறிப்பாக சுபமானது. இந்த நேரத்தில் புதிய நிதி
திட்டத்தை உருவாக்குவது, முதலீடு குறித்து ஆலோசிப்பது அல்லது வணிக விரிவாக்கத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நீண்டகால பலன்களை தரும். அதே சமயம் ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குவதால் யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காக பொருளாதார உதவி செய்வதையோ தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம். மொத்தத்தில் இன்று நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தையும் சமநிலையையும் கொண்டு வரும் நாள். ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அமைதியான மனதுடன் செயல்பட வேண்டும். காலை மற்றும் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 மதியம் 12:32 எடுக்கப்படும் நிதி முடிவுகள் லாபகரமானதாக அமையும். அதே சமயம் ராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தில் பெரிய நிதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம். உணர்வுகளை விட நடைமுறை சிந்தனையுடன் முடிவெடுத்தால் இன்றைய நாள் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் மிகவும் உகந்ததாக அமையும்.